என்ன வழிபாடு செய்தவர்களுக்கு தீங்கில்லாத அளவுக்கு பங்கில்லாத அளவுக்கு நான் வழிபாடு நடத்தி கொடுக்கறேன்டா. புரியுதா? நிறைய மக்களும் செய்வன மாந்திரிக கோளாறுல என் ஆலயத்துக்குள்ள கால் வைக்கிறவங்களுக்கு என் அக்கா காய் அண்ட சராசரியா இருக்காடா, அவ பாத்துக்குவா. புரியுதா? வர வேண்டியவங்களுக்கும் நாங்க பாகமாக பிரிச்சு இன்னாருக்கு இன்னாரு கொடுக்கணும்ன்ற போல நாங்க விதிப்பயனை எடுத்துட்டு வரோம். இந்த பாலகனும் இருக்கிற இடத்துக்குள்ள எங்களெல்லாம் வடிவமைச்சு பல தெய்வங்களாக பல ரூபங்களாக வடிவமைச்சு வச்சிருக்கான். அதை கொண்டு நாங்க சாந்த ரூபணியாக பல பேர் ஒரு இடத்துல சாந்த ரூபணியாக ஒரு பக்கம் அகோர காளியாக நான் நிக்கிறேன்டா. புரியுதா? இந்த மயான காளிக்கும் ரத்த காவு கொடுக்கணும். புரியுதா? அத பிரகாரம் எல்லாரையும் நான் காப்பாத்தி கொடுப்பேன். புரியுதா? உங்களுக்கு நான் என்ன கொடுக்கறனோ எனக்கு சேர வேண்டியது கொடுக்கணுமா இல்லையாடா? பாலக்கா, இந்த காளி இருக்கிற இடத்துல மக்களை தீர்த்து கொடுக்கறேன்டா. எனக்கு இட்டது பாலை கொடுங்கடா. எனக்கு பரிபூர்ணமா பூஜை ஏறுவேன். என் அக்கா அங்க இருந்து பிறந்து வந்த போது இன்னைக்கு பலி கொடுத்தீங்களோ அந்த ரத்த பலியாகப்பட்டது எனக்கு இன்னைக்கு கொடுத்து எனக்கு அக்னி சட்டோட மனம் வாங்கடா. புரியுதா? 3 கங்கை மஞ்சள் நீராட்டோட நான் இங்க நீராடி தாண்டா வெளியில வருவேன். கொண்டு வாங்கடா.
எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நாங்கள் வந்தோம் சாமிக்கிட்ட சாமி கேட்க. அவர் வந்து சரி வந்த பிறகு பேர் வராரு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. நான் வருஷத்துக்கு முன்ன வந்தேன். அவர் சாமி சொல்கிறாருன்றது எங்களுக்கு தெரியாது. இப்போது ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு பிறகு நான் சாமிக்கிட்ட வந்த பிறகு சாமி வந்து எனக்கு பலிகாரம் செய்கிறேன்னு சொன்னார், செஞ்சார். இப்போ நல்லா இருக்குது. நாங்கள் நல்லா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம், நல்லா செய்கிறாரு, நல்லா இருக்குது. எங்களுக்கு எதுவும் கிடையாது, நல்லா இருக்கிறோம். நல்லா ஃபேமஸாக சாமி நல்லா கும்பிட்றாங்க. நல்லா சக்தி வாய்ந்த சாமி இது. நல்லாவே குறி சொல்கிறாரு, நல்லா வரவங்களுக்கு நல்லா காப்பாற்றி கொடுக்குறாரு. எல்லாம் எப்படியாப்பட்ட நோவாக வந்தாலும் நல்லா காப்பாற்றி தராரு. ஆனால் நல்லா சக்தி வாய்ந்த சாமி. எல்லாம் வீட்டில் பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் கரெக்டாக சார். வீட்டில் குடும்பத்தில் எல்லாம் சரி சரி. வந்து சாமி கும்பிட்டு போய் கேட்டு சரியாச்சா? இல்லை கணிக்க இங்கே வந்து போன பிறகு தான். நான் 3 மாதமாக வந்துருக்கிறேன். கொஞ்சம் 3 மாதமாக வந்துக்கிறேன். கொஞ்சம் மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனை? சரியா கால் கை இந்த நரம்பு அப்படி இருக்குது. அது என்ன சேஞ்சு வேணாம் இந்த அம்மா. சரி வந்து போகிறோம். பௌர்ணமிக்கு அம்மாசிக்கு வந்து போகிறோம். கொஞ்சம் மாதிரி ஆகுது. எல்லாது மாரி வந்து போகணும் அம்மா கிட்ட அப்படின்னு வேண்டிக்கிறோம் நாங்கள். என்ன சாமி அங்காள பரமேஸ்வரி உங்கள் இடத்துக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மாயிராச்சு. 3 மாதம் நடந்துருந்தேன். கொஞ்சம் மாயிராகுது. இன்னும் வரவங்க வந்து அம்மா வேண்டி வாங்க, குணமாயிடுங்க. அம்மா நல்லபடி பண்ணி விடும்.